ஹலோ கைஸ், வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ். நான் உங்கள் விங்கி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். என்னடா படம் வந்து 1 வீக் ஆயிடுச்சு, இப்போ ரிவ்யூ சொல்கிறாங்க இருக்கீங்களா? இதுதாங்க கரெக்டு. ஒரு படம் இறங்கி 1 வீக் நமக்கு டைம் கொடுத்தாதான் இந்த ரிவ்யூ வந்து யாருக்காகனா, அதையும் தாண்டி ஒரு வாரம் கழிச்சும் போகாதவங்களுக்கு மட்டும் அந்த ரிவ்யூவே. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ரிவ்யூஸ் போடுறதுனால நிறைய பேருக்கு படம் வந்து பாதிக்குது. அது பாசிட்டிவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் நெகட்டிவாக இருக்கும்போது அப்படியே படத்தை தவிர்த்துடுறாங்க நிறைய பேர். ஸோ இந்த ஒரு வாரம் கழிச்சு போட்டது எல்லாருக்கும் நல்லதாக போடணும்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு சடனாக உங்களுக்கு படம் இறங்கினோடனே ரிவ்யூ வேணும்னா நம்ம யூவி போட்டிருப்பாரு தலை ஃபேன் ரிவ்யூன்னு, அதை கண்டிப்பாக போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போதுன்னா, ஒரு தளபதி ஃபேனோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்க போகுதுங்க. ஆமாங்க, நான் ஒரு தளபதி ஃபேன். ஆக்சுவலாகவே எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா நம்ம தலையை பார்த்த விதமே இந்த படத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டுங்க. அதனாலே நான் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ரெண்டாவது என்னென்னா, இந்த படத்தோட வந்து ஒரு கேப்டன்னா மேக்கிங்க வேற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு நார்மல் ஹீரோ படம் இல்லாமல் ஒரு செமையான எலிவேட்டடாக ஒவ்வொரு ஸ்க்ரீனுமே ஒரு சும்மா வைட் ஆங்கிள் எல்லாமே பட்டை கிளப்பியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஓம் பிரசாந்துக்கு வந்து நம்ம பிக் தேங்க்ஸ் சொல்லணுங்க. கண்டிப்பாக பிக் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இந்த படத்துக்கான ஒரு 4 மெயின் ரீசன் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் தலை அஜித்குமாருங்க, பத்மபூஷன் அஜித்குமாருங்க. பேஷன் ஒரு பக்கம், ப்ரொஃபஷனல் ஒரு பக்கம்னு போய் இன்னைக்கு படம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 148 days ஷூட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு நல்லா வெளியே வந்துருக்குது. ஒரு செமையான மேக்கிங். இந்த படத்தில் வந்து எது மெயின் நான் சொல்லுவேன்னா, இந்த படம் வெளியே வந்தது காரணமே அஜித் சார் தாங்க. இது மகிழ் திருமணி ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, இது வந்து அஜித் சாரோட கதை, அஜித் சார் தான் இந்த கதையை சூஸ் பண்ணது அப்படின்னு சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட அப்படிதாங்க. இந்த இந்த படமே எதுக்குன்னா, எனக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து நான் மாற்றணும், அவங்களுக்கு வந்து சினிமானா என்னன்னு காட்டணும்னு சொல்லி எடுத்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு அஜித் சாருக்கு கொடுக்குற எலிவேஷன். நீங்கள் அஜித் சார் படத்தைன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு கெத்து சீன் இருக்கும், ஒரு செமையான இன்ட்ரோ இருக்கும், இன்ட்ரோவலில் ஒரு செமையான பஞ்ச் டைலாக் இருக்கும், தேர்டு கிளைமேக்ஸில் வந்து ஒரு செமையான மாஸ் எண்டிங் இருக்குங்க. இந்த 3மே இந்த படத்தில் கிடையாதுங்க. அதுதான் இந்த படத்தோட மெயின் பவர்னே நான் சொல்லுவேன். பட் சில ஃபேன்ஸுக்கு இது பிடிக்கல. ஏன் சொல்கிறேன்னா, அவங்க வந்து தலை இப்படி தான் பார்த்துருப்பாங்க. ஒரு செட்டப் ஆடியன்ஸ் வந்து தலைக்கு எப்படி இருக்காங்கன்னா, ஒரு ரூரல் பேஸ்டு, ஒரு கமர்ஷியல் பேஸ்டு, ஒரு மாஸ் பேஸ்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த படம் வந்து புதுசாக தான் இருக்கும், பிடிக்காம கூட போகலாம். அது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். மற்றபடி அஜித் சாரோட இந்த கதை சூசிங் வந்து ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சுங்க. இது ஒரு காப்பி படமாக இருந்தாலுமே, இது ஒரு ரீமேக் படமாக இருந்தால் கூட, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு சீனில் வந்து எப்படின்னா டைலாக் வரும், ஆரவ் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அங்கே வந்து நான் என்னோட மைண்டில் நான் யோசிச்சேன்னா, ஒருத்தவன் தலை இருக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே சொல்லலை. சொன்னா அது சொல்லியிருந்தா அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக இருப்பார், ஒரு ஹீரோயிசம் பண்ணுற ஆக்டராக இருப்பார். அந்த கேரக்டர் எப்படின்னா, அதாவது அது வந்து ஒரு நார்மல் கேரக்டர். இதே மாதிரி ஸ்கிரிப்டை வந்து ஆல்ரெடி வந்து விஜய் சார் வந்து மாஸ்டரில் பண்ணியிருப்பாரு. பட் அதில் கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து அந்தளவுக்கு இல்லை. பட் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரை பண்ணியிருக்கார் அஜித் சார். வந்து நீங்கள் இது வரைக்கும் இந்த பெரிய ஹீரோஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாலே, இந்த அஜித் சார் இந்த ஒரு கதை சூஸ் பண்ணது ரொம்பவே கிரேட். அதுவும் அஜித் சார் சூஸ் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதனாலே இந்த படத்தோட பவர் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த படம் ஃபியூச்சரில் செம்மையாக கூட ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓடிடியில் வந்ததுன்னா நீங்கள் தெரியும் இந்த படத்தோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்னு, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அஜித் சாரோட டைரக்ட் லிரிக்ஸ் நிறைய ஒரு ஒரு கட்டத்தில் எப்படின்னா, அர்ஜுன் சொல்லுவார், நீ என்ன பெரிய ஹீரோவா அப்படிங்குவார். இல்லைடா அப்படின்னு. நான் ஹீரோதான்னு சொல்லலாம், பட் அந்த கேரக்டருக்கு வந்து அவ்வளோ எக்ஸிஸ்டன்ஸ் கொடுத்தது தான் இந்த படத்தோட ஒரு செமையான வெற்றிங்க. ரெண்டாவது மகிழ் திருமேனி. இந்த படத்தை வந்து ஒரு செமையாக எடிட் பண்ணியிருப்பாரு. நீங்கள் மகிழ் திருமணி பழைய படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். குரங்குமையாக இருக்கட்டும், தடமாக இருக்கட்டும், செமையான ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். அதே மாதிரியே இதில் இன்டர்வல் ஒரு தரமான சஸ்பென்ஸ் இருந்துச்சு. இந்த சஸ்பென்ஸால தான் இந்த படமே வந்து ஒரு உயிர் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். இது ஏன்னா இது ஆல்ரெடி இது பிரேக் டவுன் ஒரு படத்தோட ரீமேக்கு. அந்த படத்தை ஒரு 1.5 மணி நேரம் படம், ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், ஒரு இன்சிடென்ட் நடக்கும்.
அண்ட் ஆல்சோ ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி கடைசியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்து இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்து அந்த கதையை அப்படியே க்ரூம் பண்ணது வந்து செம்மையாக பண்ணாங்க. ஏன்னா இந்த தப்பு தான் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து லியோவில் பண்ணியிருப்பாரு. படம் அந்த ரீமேக் தான், பட் கொஞ்சம் அதை வந்து எலிவேட் பண்ணுறதுல அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறதுல வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து மகிழ் திருமேனி 100% அடிச்சிட்டாருங்க. சரி, ஓகே, இந்த படத்தை வந்து கன்வின்ஸ் பண்ணியாச்சு. இந்த படம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க மகிழ் திருமேனி டைரக்ஷனில். அஜித் சாரோட ஒப்புதல் படி இந்த படம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் வந்து எங்கெங்கே எப்படி சீன் வைக்கணும், எப்படி ஆங்கிள்ஸ்ன்னு ஒரு செமைய பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் அந்த மகிழ் திருமேனி. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஏன் வந்து அவர் வந்து ஒரு ஓஜி டைரக்டர்னு சொல்கிறாங்கன்னா, அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே நினச்சா வந்து நீங்கள் வந்து நான் 50-50 படம் பண்ணுறேன், 100க்கு 100 படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அஜித் சாருக்கு மட்டுமே எலிவேஷன் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அங்கே அதை பண்ணலை. அஜித் சாரோட ஒப்புதல் படி ஒரு தரமான ஒரு பிளான் படி இந்த படம் வந்து இருந்தால் ஒரு செட்டில் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லாமல் எல்லாருக்கும் பிடிக்கணும், அண்ட் ஆல்சோ அஜித் ஃபேன்ஸுக்கும் பிடிக்குன்னு சொல்லி எங்கெல்லாம் முடிஞ்ச அளவு எங்கெல்லாம் மாஸ்க் காட்ட முடியுமோ அங்கே வந்து அஜித் சார் ஸ்டைலாக கட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து அஜித் சாரோட கேரக்டர் வந்து ரொம்பவே ஒரு பூமர் கேரக்டர் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த அஜித் சாரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே கிராண்டாக இருக்கும், ஒரு செம்மையாக இருக்கும், ஒரு நல்லாவே பிளான் பண்ணி எடுத்துருக்காங்க. அந்த வந்து மகிழ் திருமேனி வந்து பாராட்டணும். மூணாவது வந்து அனிருத்துங்க. இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நங்கூரம்னா அது அனிருத் மியூசிக் தாங்க. இந்த மியூசிக் இல்லாட்டி இந்த படம் வந்து ரொம்பவே கிளாஸிக்காக இருந்திருக்கும். பட் அனிருத்தால தான் இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் உள்ளே வந்ததே இந்த அனிருத்தால தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படி அந்த பத்திக்குச்சி மியூசிக்கே ஒரு 10 வாட்டி டிஃப்ரெண்ட்டாக டியூன் பண்ணி போட்டிருப்பாரு. ஒரு செமையான மியூசிக் டைரக்டராக இருக்காருங்க. அதுவும் நம்ம ரஜினி, கமல், விஜய், அஜித்னு இதெல்லாம் பெரிய ஆக்டர்ஸுக்கு ஒரு செமையான மியூசிக் டைரக்டர்னா அது அனிருத் தாங்க. அந்த அளவுக்கு மியூசிக் வந்து செமையாகவே போட்டுட்டாரு. 4வது த்ரிஷாங்க. நான் ஏன் 4வது த்ரிஷான்னு சொல்கிறேன், சில பேர் சொல்லுவாங்க என்னடா பண்ணாங்க த்ரிஷான்னு. த்ரிஷா இந்த கதைக்கு ஒத்துக்கதே பெரிய விஷயங்க. அதாவது இதே மாதிரி த்ரிஷா, நயன்தாரா, சமந்தா இவங்கள மாதிரி ஹீரோயின்லாம் எங்கே வந்து இதே மாதிரி பெரிய படங்களில் உள்ளே வர முடியும்னா இதே மாதிரி ஒரு 2-3 கட்டுப்பாட்டுக்கு உள்ளே வர முடியும். எப்படி சொல்கிறேன்னா, இந்த படத்தில் வந்து த்ரிஷாக்கு வந்து ஒரு பேட் கேரக்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட, பட் பேட் கேரக்டர் கிடையாது. ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து நல்ல கேரக்டர் தான். பட் இதை வந்து ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு இவ்வளோ பெரிய படத்தில் வந்து தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, அதை வந்து இப்படியாவது நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும்னு கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி பண்ணுறதுனால தான் அவங்க வந்து இன்னுமே சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து அவங்க நீட்டாக என்னோட கேரக்டரை வந்து இது பண்ணாதீங்க அப்படி பண்ணிடலாம். பட் அவங்க கேரக்டரை வந்து வடிவமைச்சதே வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி தான். ஸோ அது வந்து அவங்க ஒத்துக்கிட்டு ஒரு அஜித் படத்துக்கு பண்ணுறது ரொம்பவே ஹேட்ஸ் ஆஃப். அவங்க இல்லாட்டி இந்த படமே இல்லை. எப்படின்னா, ஒரு கடத்தில் வந்து இவங்க தான் வந்து கதையை சேஞ்ச் பண்ணுற இதாகவே இருப்பாங்க. இவங்களை சுற்றி தான் கதையை நகரும். கிட்டத்தட்ட இந்த படமே எப்படின்னா, அஜித் சார் விசஸ் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு அதாவது அஜித் சாரோட ஒய்ஃப் பற்றியான கதையாக தான் இந்த படமாக இருக்கும். அதை சுற்றி தான் நவலும். ஸோ அதை வந்து இவங்க ஒத்துக்கிட்டு பண்ணது, அண்ட் ஆல்சோ செமையாக அழகாக இருந்தாங்க. இந்த கிரீடம் படத்தில் நிறைய படங்கள் அஜித் சார் த்ரிஷா வந்து நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். பட் இதுவும் அதே மாதிரி ஒரு செமையான க்யூட்டான பேருங்க. செமையாகவே ஒர்க் அவுட் ஆச்சு 2 பேருக்குமே கெமிஸ்ட்ரி. இந்த படத்தில் வந்து 5வது நான் ஒருத்தவங்க சொல்லணும், பட் அதை அவங்க சொல்ல முடியாது, வேற யாரும் இல்லை, அஜித் சார் ஃபேன்ஸுங்க. இதே மாதிரி ஒரு ஸ்டேஜ் நம்ம திரும்பும் போது, இதே மாதிரி ஒரு படங்கள் வழங்கும் போது யார் இங்கே சப்போர்ட் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய தூணாக இருக்குன்னா அஜித் சார் ஃபேன்ஸ். அஜித் சார் வந்து ஏன் இதே மாதிரி கதையை சூஸ் பண்ணுறாங்கன்னா, என் ஃபேன்ஸ் வந்து இதையும் பார்ப்பாங்க, அவங்களுக்கு இது பிடிக்கும்னு சொல்லி தான் எடுக்கிறாங்க. பட் நம்ம அதை வந்து தவிர்த்துட்டு அதை வந்து ஒரு மீமா ஒரு ஃபன்னாக பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயங்க. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நிறைய தளபதி ஃபேன்ஸுக்கே இந்த படம் பிடிச்சிது. அதை நான் சொல்கிறேன். எனக்கே இந்த படம் நான் வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸோடு இந்த படத்தோட போனேன். ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நான் மைண்ட் செட்டில் போனேன். பட் படம் வந்து அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங், ஒரு செம்மையாக இருந்திருக்கும். அப்படியே நினச்சிட்டேன், என்னடா இது இதையாடா சொல்கிறீங்கன்னு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணுங்க. இந்த படம் வந்து 1 வீக் ஆயிடுச்சு. இன்னுமே அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒன்று இருக்குது. அதை பிளான் பண்ணி தான் எந்த ஒரு படமே இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், முடிஞ்ச அளவுக்கு படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள். ஓடிடியில் வர்றது 2வது விஷயம். பட் நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கும்போது தான்
அதை நம்பி ஒரு நிறைய குடும்பங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாமேன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்களோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு இன்னுமே தேவைப்படுது, இனிமேலும் தேவைப்படும். ஏன்னா நாளைக்கு வந்து குட் பேட் அக்லி படம் வருதுன்னா அந்த படத்தில் வந்து கண்டென்ட் இருக்குன்னு கேட்பாங்க. இன்னைக்கு இந்த படத்தில் வந்து கமர்ஷியல் ஒரு கண்டென்ட் படத்தில் வந்து கமர்ஷியல் கேட்குற ஆளுங்க தான் நாளைக்கு அந்த குட் பேட் அக்லி படத்தில் வந்து எங்கிட்ட கண்டென்ட் இருக்குன்னு கேட்பீங்க. ஸோ கொஞ்சம் திருத்திக்கோங்க, நம்ம இன்னும் டியூன் ஆக வேண்டியிருக்கு. ஏன் சொல்கிறோன்னா இதே மாதிரி படங்கள் நம்ம ட்ரை பண்ணும் போது தான் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது. நீங்கள் வந்து இன்னைக்கு இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு செமையான நேம்ஸோட வருதுன்னா அவுட் ஆஃப் தமிழ்நாடு சொல்கிறேன். நான் அவுட் ஆஃப் தமிழ்நாடு வந்து நிறைய குட் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஏன் சொல்கிறேன்னா இன்னைக்கு வந்து அஜித் சார் வந்து இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருக்காரு. சரி ஓகே, எனக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் தேவையில்லை, எனக்கு வந்து ஃபேன்ஸ் சப்போர்ட்லாம் தேவையில்லை, நான் இப்படி படம் எடுக்கிறேன், என் ஃபேன்ஸ் வந்து இதை பார்த்துட்டு அவங்க வந்து மைண்ட் செட்டே மாறட்டும், அவங்களோட டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு படம் பார்க்கட்டுமேங்கிற ஒரு செமையான ஒரு ஆக்ஷன் தான் இன்றைக்கி வந்து ஒரு ரியாக்ஷனாக வந்து நிற்கிது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல நல்ல படங்களை, இதே மாதிரி பெரிய படங்களை சப்போர்ட் பண்ணாத ரொம்பவே தப்பு. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு காசு போட்டு படம் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஊண்டுதலாக இருக்கட்டும். ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் வந்து வரும்போது தான் இதே மாதிரி பிக் ஸ்கிரோ படம் வந்து ஓடலை, பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. நான் அதான் சொல்கிறேன்ல, இங்கே வந்து அஜித் சாருக்கோ லைக்காக்கோ டேரக்டருக்கோ ஹீரோயினுக்கோ இங்கே பிரச்சனையே கிடையாது. இங்கே வந்து அவங்களுக்கு லாஸே கிடையாது. இங்கே யாருக்கு லாஸ்னா இந்த மாதிரி பெரிய படங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தீபாவளி. சில குடும்பங்களுக்கு, சில மிடில் கிளாஸ் பசங்களுக்கோ சில ஏழை குடும்பங்களுக்கோ இந்த மாதிரி படங்கள் தான் அவங்களுக்கு தீபாவளியே. இந்த படத்துக்கு வரும்போது தான் அவங்களுக்கு கல்லா கட்டும், காசு வரும், இதை வச்சு தான் அவங்க சம்பாதிக்க முடியும். ஸோ இதை நினச்சி தான் நீங்கள் இது மாதிரி படங்கள் போகிறது வந்து நீங்கள் கூட்டிக்கோங்க. நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன், இதே மாதிரி படம்லாம் தேட்டரவே பாருங்கன்னு. ஏன்னா இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாகவும் நல்லா இருக்கும், அண்ட் ஆல்சோ இதே மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல படம், மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமாக தலை ஃபேன்ஸ், உங்கள் தலை வந்து உங்களுக்காக இப்படி இறங்கி செஞ்சுருக்காரு, நீங்கள் கண்டிப்பாக இந்த போய் படத்தை பார்த்தே ஆகணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு செமையான ரிவ்யூவோடு அவங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய். உங்கள் கோவம் எனக்கு புரியுது. சேஃப்டி கேமரா